எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன், கலக்கல் சினிமா மூலமாக. இன்றைக்கி சூப்பரான ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய்க்கிருக்கு நம்ம இருமுகன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இருமுகன் படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது படத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் நீங்கள் நம்ம கலக்கல் சினிமா மூலமாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சிங்கம் நிற்கிறோம்னா சும்மா கிடையாது. எங்கள் கலைத்தை ஈடெடுத்த கலை பொக்கிஷம். நடிப்பதில் ஒரு நடிப்புக்கிறாங்க, ஒருவர் அல்ல. சிங்கத்தை கொஞ்சம் முடியாது, நடிப்பை மிஞ்ச முடியாது. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ எதிர்பார்ப்பையும் தாண்டி எப்படி இந்த படம் ரசிகர்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தியிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டீமை பற்றி கண்டிப்பாக நான் ஒன்றே இல்லை சொல்லிடுறேன். இருமுகன் டைட்டிலே பயங்கரமான விஷயம். இருமுகன் சொன்னோன்னே இரண்டு முகம். கண்டிப்பாக இதில் டபுள் ஆக்ட் ரோல் பண்ணியிருக்காரு நம்ம விக்ரம் சார். இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க நம்ம நயன்தாரா மேடம். இதில் சப்போர்ட்டிங் ஆக்டராக நித்யா மேனன், தம்பிராமையா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதை மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம ஹாரி ஜெயராஜ் சார். இந்த ஒட்டுமொத்த டீமையும் இயக்குனவரால் ஆனந்த் சங்கர் சார். ஏற்கனவே அரிமா நம்பி படத்தை இயக்கியிருக்காரு, நம்ம ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டண்ட்டும் கூட. இதை எல்லாத்தையும் தயாரித்து சிபு தமிழ் சார்பாக சூப்பராக தயாரித்து இன்றைக்கி உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருமுகன் இதோட கதைக்களம் ஆன்லைனில் சொல்லணும்னா, இந்தியன் எம்பசி படம் ஓப்பனிங்லேயே இந்தியன் எம்பசியை காமிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி பறக்க விடுறாரு, பயங்கர ஸ்பீடாக பண்ணுறாரு. என்னடா அவர் அடித்து துவம்சம் பண்ணி எல்லாருமே இது பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவர் ஹேண்ட் ஹெல்லர் மூலமாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாரு. அந்த கெமிக்கல் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாமே யோசிக்கிறாங்க. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதை யார் தயாரித்தது அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோட படம் நகருது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உளவுத்துறை அதிகாரியாக ஏஜெண்டாக நம்ம விக்ரம் சார் அதை பொறுப்பேற்றுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க மனைவி இறந்ததுக்காக 4 வருஷமாக அவர் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லும்போது மறுபடியும் ஒத்துக்கிறாரு. ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கும்போது, ஏன் ஒத்துக்கிறாருன்னா ஆன்லைனில் சொல்லணும்னா லவ், அந்த ஒரு நேமுக்காகவே ஒத்துக்கிறாரு. சரி ஓகே ஒத்துக்கிட்டாரு. இவங்க எல்லாருமே அப்படியே மலேசியா எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. விக்ரம் சார், நித்யா மேனன் அவங்க தலைமையோடு ட்ராவல் பண்ணுறாங்க மலேசியாவுக்கு. தம்பிராமையா சாரை மீட் பண்ணுறாங்க. இவங்க உதவியோடு லவ், அந்த கேரக்டர், அந்த எல்லாருமே இந்த கெமிக்கலை தயாரித்ததே அந்த லவ்ங்கிற ஒருத்தர் தான். அந்த லவ்வை எப்படி போய் பிடிக்கிறாரு, எப்படி போய் கண்டுபிடிக்கிறாரு நம்ம விக்ரம் சார் அப்படிங்கிற ஒரு பயங்கர த்ரில்லர், பயங்கர எதிர்பார்ப்போடு கதைக்களமே நகழுது. இதுதான் ஆன்லைனில் சொல்லணும்னா கதை. இந்த கதைக்களம் இதை எப்படி கையாண்டிருக்காரு நம்ம இயக்குனர் ஆனந்த் சங்கர் சார்ன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் ஹீரோவாக விக்ரம் சார் பண்ணியிருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் 2 ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு ரோல் என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ரோல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அகிலன் ஒரு கேரக்டரை பயங்கரமாக ஸ்டிஃபாக உளவுத்துறை ஆஃபீஸராகவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லவ், அந்த லவ்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. அதை விக்ரம் சார் புதுமையாக சூப்பராக பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, ஒரு பெண்மை கலந்த ஒரு ஆணாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அந்த பெண்மை கலந்த ஒரு ஆண் வில்லனாகவும் ஆக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பல வித்தியாசமான முயற்சிகளில் பண்ணி சூப்பராக நம்ம தமிழ் சினிமாவோட அடுத்த கட்ட லெவலுக்கே கொண்டு போயிருக்காங்க கூட சொல்லலாம், அவரோட ஆக்டிங் மட்டும். ஏன்னா நம்ம ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சொடக்கு போட்டு சொல்லலாம். எங்கள் ஏரியாலையும் எங்கள் ஊர்லேயும் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னா அந்த அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா டேரக்டர்டையும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவரை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இவரோட கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இவரோட ஃபைட் சீனாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த லவ் தான் மெயினான வில்லனே அவர் தான். அந்த ஹெலன் கெல்லர் அந்த போதைப் பொருளுக்கான விஷயத்தையும் தயாரிக்கிறவர் தான் அவர் தான். இப்படி போய்க்கு இருக்கும்போது இது எல்லாத்துலேயும் தாண்டி அடுத்த பாட்டாக வர்றது யாருன்னா நயன்தாரா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் லீடு ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் ஒரு லீடு ஹீரோக்கு, நம்ம தமிழ் ஹீரோக்கும் ஆப்போசிட்டாக ஒரு ஹீரோ ரோல் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க ரசிகர், நான் உள்ளே போனோன்னா ஒருத்தர் நயன்தாராவா அப்படின்னு சொல்லி ஏன்னு கையை எடுத்து மூக்க பதம் பார்த்துட்டாரு. ஏனே நயன்தாராங்க உள்ளே போயிடாதீங்கண்ணே அப்படிலாம் சொல்லி அவர் அப்படியே சாம இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க உளவுத்துறை அதிகாரியாக இருக்கட்டும், அவங்க ரொமான்ஸ் அவங்க மனைவியாக வரும்போது உள்ள சீனாகட்டும் எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி அவங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களோட இதில் கண்டிப்பாக சொல்லிடலாம். அடுத்து
எடிட்டர் கண்டிப்பாக நம்ம சொல்லிடணும். எல்லா சீனையுமே நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக நம்மளை கன்ஃபியூஸ் இல்லாமல் கொண்டு வரது எடிட்டிங் தான். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீன் பை சீனாகவே நம்மளுக்கு த்ரில்லர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, அந்த இதில் சூப்பராக கொண்டு வந்த நம்ம எடிட்டர் சாருக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கடுத்து மியூசிக் டைரக்டர், ஒட்டுமொத்த பலமே மியூசிக் டைரக்டர் ஹாரி ஜெயராஜ் சார் தான். ஏன்னா கொஞ்சம் தடுமாறி இடையில வந்தார். இப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து தைரியமாக நின்றுருக்காரு. ஏன்னா சூப்பரான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு நம்மளுக்காகவே. சாங்ஸ் சூப்பராக வந்திருக்கு. அந்த ஹெலனா சாங்ஸ்லாம் சான்ஸ் இல்லைங்க, மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு போல தோணுது சார். அந்த சான்ஸ் அந்த இதுக்காகவே வரலாம் இன்னொரு தடவை இப்போ தேட்டருக்கு வர தோணுது. பேக்ரவுண்ட் மியூசிக் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம், ஃபஸ்ட்டு 1 மணி நேரம், இன்டர்வல் எல்லாத்துலேயும் பட்டையை கிளப்பிருக்காரு. அடுத்த கட்ட லெவல் வேறு சான்ஸே இல்லை. அது சூப்பரான ஒரு பெரிய பலமாகவே இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான பெரிய பலம் என்னென்னா அன்பு அறிவு. அவரோட ஃபைட் ஸ்டண்ட் நொறுக்கிற 2 பேருமே வந்து அந்த, ஏன்னா ஒரு மனிதன் வந்து அவனோட மூளை 10 மடங்கு செயல்படும் போது அவன் எவ்வளோ அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுங்கிறத பயங்கரமாக பண்ணி, சாதாரண ஒரு வயசான ஒருத்தர் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் ஃபைட் பண்ண ஒருத்தர் வந்து விக்ரம் சார், இந்த அகிலன் விக்ரமாக இருக்கட்டும், வில்லன் நம்ம லவ் விக்ரமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அந்த 100% ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவரோட ஃபைட்டும் இருந்துச்சு. அதுக்கடுத்து அதில் மற்ற டெக்னீஷியன் பற்றி சொல்கிற நித்யா மேனன், அவங்களோட பங்குக்கு அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா சார் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அவரே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. நித்யா மேனன் மேம் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. அப்புறம் கருணாகரன் அவர் விஷயத்தில் நல்லா பண்ணிட்டு போயிருக்காரு. ஒட்டுமொத்த டீமுமே வந்து பெரிய பலமாகவே இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கும் கூட சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஒரே கையில் தூக்கி கொண்டு போனது யாருன்னா நம்ம விக்ரம் சார். அவர் மட்டும்தான் அந்த கதையை ஒரு லெவலுக்கே கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுருக்காருன்ற சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பலம், இதெல்லாம் அந்த படத்துக்கு பலமாக இருக்கட்டும். இந்த படத்துக்கு வந்து மைனஸ்ன்னு கண்டிப்பாக வந்து அவர் சங்கட்ட சொல்லணும். ஏன்னா லாஜிக் இல்லாமல், ஏன்னா அவங்க வந்து நயன்தாரா ஒரு சீனில் சுட்டு மலையிலேருந்து விழுவாங்க. அந்த சீன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் லாஜிக் இல்லையே அப்படின்னு தோணுடா. அது மறுபடியும் பார்த்தா உயிரோடு வந்திருப்பாங்க. ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கருணாகரன் சார் வந்து திடீர்னு அப்ரூவராக மாறுற சீனு, இந்த மாதிரியான சீன் நிறைய சீன்கள் வந்து அந்த பப்ளிக்கில் வந்து என்னென்னமோ பண்ணுவார், மலேசியன் போலீஸுக்கு இது பண்ணிட்டு தெரிவார். அதெல்லாம் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து லாஜிக்னால வந்து இது ஒரு மைனஸாக தோணுது. ஆனாலும் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்தும் இந்த படத்தை ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு ரசிகனையும் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உள்ளே உட்கார வச்சுருக்காங்க கூட சொல்லலாங்க. அதான் கண்டிப்பாக, ஏன்னா சூப்பரான ஒரு படத்தை நம்மளுக்காகவே செம்மையாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லா ஒட்டுமொத்த டீமுக்கே கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிவிட்டு, இந்த இருமுகன் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இருக்கிற முகமாகவே அமைஞ்சிருக்கும் சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட லாஸ்ட் எண்டு ரசிகர்கள் வந்து நான் படம் விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு ரசிகரும் நம்ம அப்படி பார்த்துட்டு தானே வருவோம், நம்மளோட வேலை தானே. வரும்போது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் வந்தாங்க வெளியே. நம்ம அதை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, செம்ம ஃபைட்டு, சூப்பர் படம். 100 டேஸ்க்கு படம் விக்ரம்னாலே மாஸ் தம்பிக்கு சுத்தி படம் சொல்லுங்க. அடுத்து சூப்பரான ரிவ்யூ வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய். பாய், டேக் கேர்.